ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடைபெறக்கூடிய படப்பிடிப்பு தளத்தில் பார்த்தீங்கன்னா, தற்போது ஒரு சோகமான நிகழ்வானது தற்போது ஏற்பட்டிருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பனையூரில் உள்ள ஆதித்யா ராம் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா, தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு வீடு மாரியான செட் ஒர்க் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த எலக்ட்ரீஷியன் சேர்ந்த கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா உயிர் இழந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு சோகமான செய்தியை நமக்கு குறிக்கிறது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா உண்மையை வருந்தத்தக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தோட அந்த ஷூட்டிங்க்காக பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு அந்த எலக்ட்ரீஷியன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு அவருக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ரொம்பவும் வருத்தத்தை அளிக்குது. இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. பட் ரொம்பவும் வருத்தம் அளிக்குது எனக்கு. அண்டு தலையுடைய படங்களில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது வருத்தம் அளிக்குது. இதற்கு சன் பிக்சர்ஸ் சார்பிலேருந்து ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய சின்ன வேண்டுகோள். கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படி மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்தின் ஷூட்டிங் ராப்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேக் எல்லாம் கட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பனையூரில் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்திருக்கும் போல் ஆதித்யா ஸ்டுடியோவில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 கெட்டப் பியர் கெட்டப்பில் இருந்திருக்காரு. நம்ம ரீசெண்டாக பார்த்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா வருத்தம் அளிக்குது. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை.